நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக வரும்போது, வீடு வந்து சுத்தமாவும், ஒரு கிளட்டர் ஃப்ரீயாவும் இருந்தா எவ்வளோ ஹாப்பியா இருக்கும்ல. அதுவே வந்து நமக்கு ஒரு எனர்ஜிய குடுக்கும். நம்மளால வந்து குயிக்கா வந்து மத்த வேலைகள பண்றதுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டரா கூட இருக்கும். இதுதான் நீங்க பார்க்குற வெரி ரா ஃபுட்டேஜு. ஸோ நான் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, வீடு வந்து இந்த மாரி தான் இருக்கும். அ நீட்டா இருக்கும். குழந்தைங்களும் நீட்டா மெயின்டெயின் பண்ணுவாங்க. வீட்ல யார் இருந்தாலும் வீடு எப்பயுமே ரொம்ப சிம்பிளாவும், கிளட்டர் ஃப்ரீயாவும் வீட்ல இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வீட்ட வந்து இந்த மாதிரி டைடியா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணலாம்? நான் என்னோட வீட்ட ஒரு நாளைக்கு எத்தன தடவ டைடி அப் பண்றேன், கிளீன் பண்றேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்பயுமே என்னோடய ஃபஸ்ட்டு டைடி அப் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அ அ இந்த மார்னிங் நம்ம காலையில் ஏந்திரிக்கும்போது, நம்ம தூங்கி எந்திரிச்சோன்னே நம்ம பெட்டை மேக் பண்ணுறதே ஃபஸ்ட்டு டாஸ்க்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா, அவங்கவுங்க வந்து படுத்து முடிச்ச உடனே அந்த பெட்டை வந்து மேக் பண்ணிருவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய வேலையை வந்து நம்ம சாதித்த மாதிரி இருக்கும். ஒரு பிக்கெஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் மாதிரி இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8:00 வீட்டை விட்டு கிளம்பிடுவோம். அதனால வந்து அவங்கவுங்க வந்து துணியை வந்து ப்ராப்பராக வந்து வாஷிங் மிஷினில் போடுறது, காய போடுறது எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் என்னோடய வீடு வந்து குயிக்காக வந்து இந்த டைடி அப் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா, காலையில் ஒரு தடவை நம்ம டைடி அப் பண்ணுறோம். அப்புறம் ஆஃபீஸ் முடிச்சு போகும்போது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ்க்கு நம்ம கிளம்பும்போது, இல்லை ஸ்கூலுக்கு கிளம்பும்போதோ, வீட்டை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டைடி அப் பண்ணிட்டு தான் நம்ம கிளம்புவோம். ஸோ இந்த 2 ஆஸ்பெக்ட் தான் வந்து மார்னிங் வந்து நாங்கள் இப்போ டைடி அப் பண்ணுற டைமு. இந்த ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா, ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னே எப்படி வந்து என்னோடய குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, என்னோடய ஃபர்ஸ்ட்டு டாட்டர் வீட்டில் தான் இருப்பாங்க. செகண்ட் டாட்டர் வந்து இப்போ தான் ஸ்கூல் முடிஞ்சு வராங்க. வந்தோடனே வந்து ஷீ இஸ் கீப்பிங் ஹர் பேக். கரெக்டாக ஒரு இடத்துல பேக்கை வச்சுட்டு அவங்கவுங்க நீட்டாக வந்து யூனிஃபார்மை அரேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணிடுவாங்க. அதனால வந்து எப்பயுமே வந்து ஐ வில் எக்ஸ்டெண்ட் மை தேங்க்ஸ் டு தெம். நானும் வந்து இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக பண்ணால் உடனே ஒரு அப்ரிசியேஷன் நான் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா, ஐ வில் ஸ்டார்ட் த டின்னர். குக்கிங்கை உடனே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஒரு ஏர்லி டின்னர் நாங்கள் எப்போயுமே முடிச்சுருவோம். அப்போ தான் ஐ கேன் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் ஃபார் மை கிட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பண்ண முடியும். ஸோ நான் இது ரீசெண்டாக வந்து உழவர் சந்தையில் வந்து மில்லட் நூடுல்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லோரும் நூடுல்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லி ஐ எம் மேக்கிங் நூடுல்ஸ் நவ். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்னோடய டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப குயிக்காக எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக பண்ணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஸோ ஐ வாண்டட் டு ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் ஃபார் மை கிட்ஸ். ஏன்னா கிச்சன்லேயே இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து என்னால் மற்ற வேலைகளை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வேலைக்கு போகும்போது, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்போதோ, இல்லை ஹஸ்பண்ட் வேலைக்கு போகும்போதோ, வி நீட் டு மேக் சம் ப்ரிப்பரேஷன்ஸ் இல்லைங்களா? ஸோ அதனால் எப்பயுமே வந்து ஸ்கூல் முடிஞ்சோ இல்லை ஆஃபீஸ் முடிஞ்சு நான் வந்த உடனே வந்து ஐ டோன்ட் டேக் ரெஸ்ட் ஜென்ரலி. ஏன்னா வந்து ஆஃபீஸ்லேயே காஃபி டீலாம் குடிச்சிட்டு வர்றதுனால வந்த உடனே குயிக்காக வந்து நான் டின்னர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ நான் வீட்டிலேயே பன்னீர் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் பண்ணுவேன். ஸோ சமைச்சிட்ருக்கும்போதே இன்னொரு சைடில் வந்து என்னோடய பெரிய டாட்டர் வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ காலையில் சேர்ந்த பாத்திரத்தெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு விளக்கிடுவேன். வீடையும் அவங்களே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. சப்போஸ் என்னால் விளக்க முடியல, குழந்தைங்களுக்கும் ஏதாவது எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐ யூஸ் டிஷ் வாஷர். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வீடும் க்ளீன் ஆயிரும், பாத்திரங்களும் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். சமையல் வேலையெல்லாம் வந்து ஒரு 6:30க்கே நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். வந்து டின்னர் வந்து எப்போயுமே 6:30க்கு எங்கள் வீட்டில் ரெடி ஆயிரும். ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி நம்ம அவ்வளோவா எதுவும் செய்கிறதில்ல. 6:30க்கே வந்து ஒரு 6:30 to 7:00 சாப்பிட்டாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து படிக்கிறதுக்கு உட்காந்துடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லாருமே ஃபேமிலியாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால இதுவும் எனக்கு ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு. ஸோ டைடி அப்புங்கிறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காகவே எனக்கு தெரியாது. ஒரு க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ் த ஹவுஸ் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் மீ. ஒன்ஸ் குக்கிங் எல்லாம் முடிஞ்ச உடனே இம்மீடியட்டாக அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணுறது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ரொட்டீன். குக்கிங் ரொட்டீன்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே போய் என்றைக்குமே நான் உட்காந்ததில்ல. அதை இம்மீடியட்டாக வந்து கிளியர் பண்ணிவிட்டு சமைச்ச பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு நான் அந்த இடத்த கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டே நகருவேன். இது வந்து எப்படின்னா, திருப்பி வந்து ஏதாவது வந்து ஃபுட் ப்ரிப்பரேஷன், நாளைக்கு வந்து சமைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்டும் பீஸ்ஃபுல்லாக என்னால் வேலை செய்ய முடியும்.
அது முடிஞ்ச உடனே தான் நான் ரிலாக்ஸ் பண்ணுவேன். ஏதாவது வந்து ஃப்ரூட்ஸோ இல்லை டின்னரோ ஒரு ஏர்லி டின்னரோ பொறுமையாக உட்காந்து அதுக்கப்புறம் தான் ஐ டேக் ரெஸ்ட். ஒரு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் தென் ஐ வில் டூ த ரெஸ்ட் ஆஃப் த டாஸ்க். ஸோ இதுவும் வந்து பார்ட் ஆஃப் மை ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டைடி அப் அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எப்போ எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு யார் வந்தாலும் ஆர் ஹவுஸ் வில் பி லைக் திஸ். நான் இல்லைனாலும் இந்த வீடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எப்போயுமே வந்து வீடை வந்து ஒரு காமாக இருக்கும். ஆல்வேஸ் ஹாப்பி டு பி அட் ஹோம். ஏன்னா வெளியில் போகணுன்னுலாம் எனக்குலாம் ஆசையே இல்லை. எப்போயுமே ஐ வாண்ட் டு பி அட் ஹோம். குழந்தைங்களோடையும் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத ரொம்ப நான் வந்து விரும்புவேன். காரணம் வந்து ஐ மெயின்டைன் அ கிளட்டர் ஃப்ரீ ஹோம். ஒரு க்ளீன் அண்ட் கிளட்டர் ஃப்ரீ ஹோம் தான் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லுவேன். வேலை முடிஞ்சு வந்தோன்னே டிஃபன் பாக்ஸு இதெல்லாம் சேர்ந்தோன்னே என்னோடய ஹஸ்பண்டோட ரொட்டீன் என்னென்னா அவர் வந்து ஒரு செட் ஆஃப் பாத்திரங்களை வந்து விளக்கிடுவார். ஸோ அதனால் எல்லாருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து ஒரு டைடியப்பாக இருக்கட்டும், ஒரு க்ளீன் பண்ணுற வேலையாக இருக்கட்டும், இல்லை ஆர்கனைஸ் பண்ணுற வேலையாக இருக்கட்டும், ஒரு பெரிய வேலையாகவே எங்களுக்கு தெரிஞ்சதில்லை. வி ஒர்க் அஸ் எ டீம். ஸோ வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சோன்னா வி ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நிறைய பேசுவோம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வந்து லைஃப்பில் வந்து பிக்கெஸ்ட் பிளெஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். வந்து பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். மோர் தேன் த மனி, மோர் தேன் த திங்ஸ் தட் வி பொசஸ். இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஏதாவது துணிகள் இருந்துச்சு அப்படின்னா கையோடு வந்து குழந்தைங்க படிச்சுட்டே இருக்கும்போது அவங்க கூட உட்காந்து சில வேலைகள்லாம் அவங்க கூடயே நான் பண்ணுவேன். யூஸ்வலாக எப்போவுமே நான் வந்து இந்த ஹேங்கர்லேருந்து இறக்கும் போதே நான் மடித்து எடுத்துருவேன். சம்டைம்ஸ் வந்து என்னோடய பெரிய டாட்டர் வந்து அவங்க துணியை போடும்போது ஷீ கெப்ட் ஆல் த ட்ரை க்ளோத்ஸ் அசைடு. அது ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அதனால் அந்த டைமில் நான் தான் வந்து மடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போகும். ஸோ நீங்களும் வந்து இந்த நீங்கள் டைடியப் அப்படிங்கிற கான்செப்ட்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஃபாலோ ஒன் டச் ரூல். இப்போ வந்து நீங்கள் ஒரு பொருளை எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கண்டிப்பாக அடுத்த இடத்துல வைக்கிறத வந்து ஒரு குறிக்கோளாக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு காஃபி குடிக்கிறோம் இந்த இடத்துல, இல்லை நான் துணியை மடிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே அந்த பேஸ்கெட்லேயே வச்சுட்டு போகாமல் இமீடியட்டாக யூ ஹாவ் டு டேக் இட் அவுட். அதை கன்சர்ன் பிளேஸில் வந்து நம்ம வைக்கணும். அதுதான் வந்து ஒரு பிக்கெஸ்ட்டு சீக்ரெட் டு கீப் யுவர் ஹோம் டைடி ஆல் த டைம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனி டாஸ்க் தட் கேன் டேக் லெஸ் தென் 30 செகண்ட்ஸ் ஆர் 1 மினிட்னா அதை இமீடியட்டாக முடிச்சுருங்க. ஒரு இடத்துல காஃபி குடிக்கிறோம், அதை வந்து கொண்டு போய் நம்ம ஹாலில் உட்காந்து குடிப்போம், டிவி பார்த்துட்டு குடிப்போம். இமீடியட்டாக வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகுமா? அந்த மாதிரி குட்டி குட்டி டாஸ்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து பெரியவங்க பண்ணணும்னு நினைக்காதீங்க. அம்மா அப்பா தான் பண்ணணும், இல்லை ஒரு லேடிஸ் தான் பண்ணணும்னு நினைக்காம எல்லாருமே நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா நம்மளால் வந்து எல்லாருமே ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஒருத்தருக்கே பேர்டன் நிறையா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இருக்கும் அந்த ஃபேமிலியில். அதனால் ஒரு 30 செகண்டுக்குள்ளே ஒரு வேலையை உங்களால் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு பண்ணிடுங்க. அதே மாதிரி 1 மினிட்டும் இட் இஸ் ப்ரிட்டி காமன். ஒரு நிமிஷத்தில் உங்களால் ஒரு வேலையை பண்ண முடியுது அப்படின்னா அதையும் மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து டைடியப்போட சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஈவினிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த டைடியப் டாஸ்க்லாம் ஓரளவுக்கு எங்கள் வீட்டில் முடிஞ்சிடும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வீட்டை ஒதுங்க வைக்கிறீங்க? எவ்வளோ நேரம் க்ளீனிங்காகவும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? இல்லை எனக்கு இதில் டைமே இல்லை, அப்படியே நான் விட்டுறேன், எனக்கு டைமே இல்லை அப்படின்னாலும் அதுவும் இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஃபார் யூ. ஒரு வீடு வந்து ஒரு அன்டைடியாக, அதாவது வந்து அன்ஆர்கனைஸ்டாக இல்லை ஒரு கிளட்டராக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய கெயாட்டிக்கை வந்து மென்டலி இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் கிளட்டர். மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். மைண்ட் செட் வந்து ப்ராப்பராகவே இருக்காது. வீட்டுக்குள்ளே வரும்போது தேவையில்லாத சண்டைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். எதுக்கு சண்டை வருதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு டிப், வீட்டை டைடியப் பண்ணி பாருங்கள். வீட்டை வந்து பொருட்களை குறைச்சி பாருங்கள். வீட்டை எப்பவும் சுத்தமாக வச்சு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கெட் அ காம் அண்ட் பீஸ்ஃபுல் மைண்ட் செட். இதை தான் நம்ம வந்து நிறைய இடத்துல வெளியில் போனால் நேச்சரை பார்த்தா வி ஃபீல் வெரி காம். இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போனால் வி வாண்டட் டு டேக் ரெஸ்ட். அப்படியே அந்த பெட்டில் உளுந்து அப்படியே நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்லாம் நினைப்போம். நிறைய வீடியோஸ்லையும் நம்ம பார்த்துருப்போம். அதற்கு காரணம் என்னென்னா அந்த இடம் டைடியப்பாக இருக்கும்போது உங்களை அறியாமையே ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக உருவாகும். ஃபேமிலி பாண்டிங்கும் நல்லா க்ரியேட் பண்ணும். அதனால் வந்து இது டீக்ளட்டர், டைடியப், ஆர்கனைஸ், க்ளீனிங்கோட இம்பார்ட்டன்ஸை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன். வந்து அதை பற்றி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
இதெல்லாம் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எதற்காக இந்த மாதிரிலாம் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஃபேமிலி சிஸ்டமை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். அதுதான் வந்து என்னுடைய நோக்கம், இந்த வீடியோவோட நோக்கம். இல்லை என்னோடய சேனலோட நோக்கம்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அதற்காக எல்லோரும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஜேர்னியில் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ அடுத்து நைட் ரொட்டீனுக்கு வந்துட்டோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் எல்லா வேலைகளையும் முடித்த உடனே ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸை வந்து குழந்தைங்க எடுத்து வைப்பாங்க. ஆஃபீஸ்க்கு நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுமோ அதையும் நான் அரேஞ்ச் பண்ணி ரெடியாக வச்சுருவேன். கிச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நைட்டு ப்ரிப்ரேஷன் ஏதாவது பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். ஸோ இதையும் வந்து நைட்டே கிளியர் பண்ணுறதுனால மார்னிங் வில் பி வெரி ப்ளசன்ட். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எல்லாருமே இண்டிபெண்ட்டாக அவங்கவுங்க வேலைகளை வந்து அவங்கவுங்களே பண்ணிட்டு போகணும். ஸோ நைட்டும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக வீட்டை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ரிப்ரேஷன் ஏதாவது கிச்சனில் இருந்துச்சு அப்படின்னா ஐ வில் கம்ப்ளீட் ஆல் த ப்ரிப்ரேஷன். நைட்டும் வந்து ஒரு ரவுண்டு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தமாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் ஐ வில் என்ஷூர் அண்ட் கோ ஃபார் அ ஸ்லீப். ஸோ இதுவும் நம்ம பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா மார்னிங் வில் பி வெரி ப்ளசன்ட். அந்த டே வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளும் ஒரு தூங்க போகும்போது ஒரு மனநிறைவோடு தூங்கலாம். வந்து எல்லா வேலைகளையும் நம்ம குயிக்காக முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிறைவோடு தூங்கலாம். ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து டைடி அப் அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை தடவை உங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் இன்ஸ்பிரேஷனலாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னோடய வெரி ரா ஃபுட்டேஜ், ரொம்ப எந்த ஒரு எடிட்டிங்குமே இல்லாமல் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டைடிங் அப் மை ஹோம் எவ்ரி டே. ஸோ டெய்லி வந்து இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் நடக்கும். ஒரு 3 தடவையாவது நான் டைடி அப் பண்ணுவேன். அது அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம பண்ணுறதில்ல. மார்னிங் ஒரு தடவை, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தோன்னே ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை. ஸோ அவ்வளோதான். வந்து நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், ஹாப்பி ஹோம் மேக்கிங், ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீவா. தேங்க்யூ.